கலைஞர் நூற்றாண்டு நினைவு 100 ரூபாய் நாணயத்தை பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வெளியிட்டார். சென்னை கலைவாணர் அரங்கத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் கலைஞர் நூற்றாண்டு நினைவு நாணயம் வெளியிடும் விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கலைஞர் நூற்றாண்டு 100 ரூபாய் நாணயத்தை வெளியிட்டார். பின்னர் விழாவில் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின், இந்தியாவின் பாதுகாப்பு அரணாக விளங்கிய கருணாநிதிக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் நாணயத்தை வெளியிடுவது மிக மிக பொருத்தமானது என்று கூறினார். அரசியலில் மாறுபட்ட கருத்துக்கள் இருந்தாலும் ராஜ்நாத் சிங் நல்லுறவு கொண்டவர் எனவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி நினைவிடத்தில் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் மரியாதை செலுத்தினார். சென்னை மெரினாவில் உள்ள கருணாநிதி நினைவிடத்திற்கு வருகை தந்த ராஜ்நாத் சிங்கிற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் வரவேற்பு அளித்தார். இதனைத் தொடர்ந்து கருணாநிதி நினைவிடத்தில் உள்ள அருங்காட்சியகத்தையும் அவர் பார்வையிட்டார். கலைஞர் நூற்றாண்டு நாணய வெளியீட்டு விழாவிற்கு கூட்டணியில் இருக்கும் ராகுல் காந்தியை அழைக்காமல் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங்கை அழைத்ததன் மூலம் திமுக பாஜக உறவு வெளிச்சத்திற்கு வந்துள்ளது என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். ஆளுநரின் தேநீர் விருந்தில் முதல்வர் ஸ்டாலின் பங்கேற்றதை சுட்டிக்காட்டிய இபிஎஸ், அண்ணாமலை பேசிய பிறகே முதலமைச்சர் தேநீர் விழாவில் பங்கேற்றதாக தெரிவித்தார். முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் நாணயம் வெளியீட்டு விழாவில் ராகுல் காந்தி கலந்து கொள்ளாதது குறித்து எழுப்பப்பட்ட கேள்விக்கு இந்நிகழ்வில் அரசியல் கலப்பு இல்லை என தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். மத்திய நிதித்துறை அமைச்சகம் சார்பாக நாணயம் வெளியிடப்பட்டுள்ளதாகவும் அரசு நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் கலந்து கொண்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். திமுக மற்றும் பாஜக ஆகியவை தனித்தனி பாதைகளில் பயணிப்பதாகவும் இரு கட்சிகளும் அரசு விழாவில் பங்கேற்றதை கூட்டணிக்காக என்று எடுத்துக் கொள்ளக்கூடாது எனவும் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். அரசியல் நாகரிகத்தை இந்நிகழ்வு தெளிவுபடுத்தியுள்ளதாகவும் ஒரு தலைவரை புகழ்வதற்காக மட்டுமே இந்நிகழ்வு நடத்தப்பட்டது எனவும் அவர் கூறினார். தமிழக தலைமை செயலாளர் சிவ்தாஸ் மீனா ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணைய தலைவராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். தமிழ்நாடு ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையத்தின் தலைவராக இருந்த முன்னாள் தலைமை செயலாளர் ஞான தேசிகனின் பதவிக்காலம் கடந்த பிப்ரவரி 10ஆம் தேதியுடன் முடிவடைந்தது. இந்த நிலையில் தற்போது தலைமை செயலாளராக உள்ள சிவ்தாஸ் மீனாவை தமிழ்நாடு ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையத்தின் தலைவராக நியமித்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. வரும் அக்டோபர் மாதம் அவர் ஓய்வு பெறவுள்ள நிலையில் தற்போது ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணைய தலைவராக சிவ்தாஸ் மீனா நியமிக்கப்பட்டுள்ளார். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவராக எஸ்.கே. பிரபாகர் ஐஏஎஸ் இன்று பதவியேற்கிறார். டிஎன்பிஎஸ்சியின் 26வது தலைவராக எஸ்.கே. பிரபாகரை நியமித்து தமிழக அரசு அண்மையில் உத்தரவிட்டது. அதன் பேரில் இன்று காலை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவராக எஸ்.கே. பிரபாகர் பதவியேற்கிறார். இவர் பதவியேற்கும் நாளிலிருந்து 6 ஆண்டுகள் அல்லது 62 வயது வரை பதவியில் நீடிப்பார் என்பது குறிப்பிடத்தக்கது. மருத்துவ படிப்பிற்கான தரவரிசை பட்டியலை அமைச்சர் மா சுப்பிரமணியன் இன்று வெளியிடுகிறார். நீட் தேர்வு மதிப்பெண் அடிப்படையில் மருத்துவ படிப்பில் சேர கடந்த 9ஆம் தேதி வரை விண்ணப்பங்கள் பெறப்பட்டன. மொத்தம் 38,000 மாணவர்கள் விண்ணப்பித்துள்ள நிலையில் இவர்களுக்கான தரவரிசை பட்டியலை அமைச்சர் மா சுப்பிரமணியன் காலை 10:30 மணிக்கு சென்னையில் வெளியிடுகிறார். வரும் 21ஆம் தேதி கலந்தாய்வு தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. திமுக அரசு 3 முறை மின் கட்டணத்தை உயர்த்திவிட்டதாக சசிகலா தெரிவித்துள்ளார். நெல்லை மாவட்டம் வள்ளியூரில் மக்கள் மத்தியில் பேசிய அவர், திராவிட மாடல் அரசு ஏழைகளை கருத்தில் கொள்ள வேண்டாமா என கேள்வி எழுப்பினார். முல்லைப் பெரியாறு அணை தொடர்பாக உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு எதிராக பேசும் மத்திய அமைச்சர் சுரேஷ் கோபியை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். முல்லைப் பெரியாறு அணை பலமாக உள்ளது என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளதையும் அதற்கு எதிராக சுரேஷ் கோபி பேசி வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். இலங்கை கடற்படையால் தமிழக மீனவர்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க மத்திய அரசுக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசன் தெரிவித்துள்ளார்.
மீனவர்கள் அச்சமின்றி கடலில் மீன்பிடிப்பதை மத்திய மாநில அரசுகள் உறுதி செய்ய வேண்டும் எனவும் கூறியுள்ளார். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் மறைந்த ரவுடி ஆற்காடு சுரேஷ் மனைவியிடம் போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். கைது செய்யப்பட்ட முக்கிய நபர்கள் அனைவரையும் காவலில் எடுத்து விசாரணை மேற்கொண்ட நிலையில் இந்த வழக்கில் தலைமறைவாக இருந்து வரும் ரவுடி சம்போ செந்தில் மற்றும் சீசிங் ராஜா ஆகிய இருவரையும் தனிப்படை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். இந்த நிலையில் மறைந்த ரவுடி ஆற்காடு சுரேஷின் மனைவியிடம் தனிப்படை போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆந்திராவில் இருந்து ஆற்காடு சுரேஷ் மனைவியை பிடித்த போலீசார் ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு ஏதேனும் தொடர்பு உள்ளதா என்ற கோணத்தில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் மருத்துவர்கள் தொடர் போராட்டம் காரணமாக வெளிப்புற நோயாளிகள் சிகிச்சை பிரிவு இயங்கும் நேரத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. காலை 8 மணி முதல் 10 மணி வரை மட்டுமே இயங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் அவசர பிரிவு சேவைகள் அனைத்தும் வழக்கம் போல் இயங்கும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. மேற்கு வங்கத்தில் பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து மருத்துவர்கள் போராட்டம் நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் வன்கொடுமை செய்து கொலை செய்த வழக்கை விரைவாக முடித்து வைக்க முயல்வதாக அவரது தாய் வேதனையுடன் தெரிவித்துள்ளார். தனது மகளுக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டதாக முதலில் சொன்னதாகவும் அதன் பின்னர் தற்கொலை செய்து கொண்டதாக தெரிவித்ததாகவும் கூறினார். காவல்துறை சரியாக பணியாற்றவில்லை என்ற அவர் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்காகவே 144 தடையாணையை முதல்வர் மம்தா பானர்ஜி பிறப்பித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்தியாவில் குரங்கு அம்மை நோய் பாதிப்பு தற்போது வரை இல்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கண்காணிப்பை மேம்படுத்தி பாதிப்புகளை விரைவாக கண்டறிய பயனுள்ள நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்று பிரதமரின் முதன்மை செயலாளர் மிஸ்ரா உத்தரவிட்டுள்ளார். மேலும் பரிசோதனை ஆய்வகம் ஆரம்பகால நோய் அறிதலுக்கு தயாராக இருக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். நோயின் அறிகுறிகள் மற்றும் கண்காணிப்பு அமைப்புக்கு சரியான நேரத்தில் அறிவிக்க வேண்டியதன் அவசியம் குறித்தும் சுகாதார வல்லுநர்களிடம் வலியுறுத்தினார். டெல்லி கரோல்பாக் பகுதியில் நண்பருடன் பேசிக் கொண்டிருந்த இளைஞர் தலையில் ஏசி விழுந்ததில் அவர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஜிதேஷ் என்ற 18 வயது இளைஞர் தனது நண்பர் பிரான்ஸ் என்பவருடன் பேசிக் கொண்டிருந்தார். அப்போது அவர்கள் அருகே இருந்த கட்டிடத்தின் 2வது மாடியிலிருந்து எதிர்பாராத விதமாக ஏசியின் பின்புற பகுதி ஒன்று கீழே விழுந்தது. இதில் ஜிதேஷின் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு அவர் உயிரிழந்த நிலையில் பிரான்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இச்சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது. மும்பையில் ரயில் டிக்கெட் பரிசோதகரை பயணிகள் இருவர் சரமாரியாக தாக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மும்பை புறநகர் மின்சார ரயிலில் குளிர்சாதன வசதியுடன் கூடிய பெட்டியில் இந்த சம்பவம் நடந்துள்ளது. டிக்கெட் பரிசோதகர் ஜஸ்பர் சிங் சோதனை மேற்கொண்ட போது காலாவதியான பயணச்சீட்டுடன் பயணம் செய்த பயணியை அபராதம் செலுத்துமாறு கூறியுள்ளார். இதனை ஏற்க மறுத்த பயணிகள் இருவர் டிக்கெட் பரிசோதகரை தாக்கியுள்ளனர். காசாவுடனான போர் நிறுத்தம் குறித்த பேச்சுவார்த்தைக்கு இஸ்ரேல் ஒத்துழைப்பு அளிக்க கோரி அந்நாட்டின் டெல் அவிவ் நகரில் ஆயிரக்கணக்கானோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பதாகைகள் ஏந்தியபடி தீயிட்டு கொளுத்தி முழக்கங்கள் எழுப்பிய அவர்கள் ஹமாஸ் பிடியில் உள்ள எஞ்சிய இஸ்ரேலியர்களை மீட்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர்.
கவாஸ்கர் கோப்பை டெஸ்ட் தொடருக்கு தயாராவதற்காக ஆஸ்திரேலிய டெஸ்ட் கேப்டன் பேட் கமின்ஸ் 8 வாரங்கள் ஓய்வு எடுக்க உள்ளார். நவம்பர் மாதம் ஆஸ்திரேலியா செல்லும் இந்திய அணி 5 போட்டிகள் கொண்ட பார்டர் கவாஸ்கர் டெஸ்ட் தொடரில் விளையாட உள்ளது. இந்த நிலையில் இந்த தொடர் குறித்து பேசியுள்ள கமின்ஸ், தானும் தனது அணியில் உள்ள பெரும்பாலான வீரர்களும் பார்டர் கவாஸ்கர் கோப்பையை தான் இன்னும் வெல்லவில்லை என்று கூறினார். கடந்த சில வருடங்களாக சொந்த மண்ணில் ஆஸ்திரேலிய அணி சிறப்பாக விளையாடி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அருகே உள்ள திருவிடந்தையில் சர்வதேச பட்டம் விடும் திருவிழா நடைபெற்று முடிந்தது. 4 நாட்கள் நடந்த போட்டியில் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் தாய்லாந்து, இந்தோனேஷியா போன்ற வெளிநாடுகளிலிருந்தும் போட்டியாளர்கள் கலந்து கொண்டனர். தேசிய கொடி, ஆமை, டிராகன் என விதவிதமாக பறக்கவிடப்பட்ட பட்டங்களை பார்த்து குழந்தைகள் மகிழ்ச்சியடைந்தனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த சூறை காற்றுடன் கனமழை கொட்டி தீர்த்தது. 2 மணி நேரம் பெய்த மழையால் பொதுமக்கள் வீடுகளை விட்டு வெளியே வர முடியாத நிலை காணப்பட்டது. கனமழையால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் காணப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் கடந்த சில நாட்களாக மழை பெய்து வருகிறது. இதன் எதிரொலியாக கொல்லிமலையில் ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சியில் ஆர்ப்பரித்து கொட்டும் தண்ணீரில் சுற்றுலா பயணிகள் குளித்து மகிழ்ந்தனர். ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சியின் பிரமிக்க வைக்கும் கழுகு பார்வை காட்சிகள் வெளியாகியுள்ளன. திருப்பூர் மாவட்டம் மூத்துக்குளி அருகே ஆடு திருடிய இளைஞர்கள் மீது சரமாரியாக தாக்குதல் நடத்தப்பட்டது. பாப்பாத்து என்ற பெண் இரட்டை கிணறு அருகே ஆடு மேய்த்து கொண்டிருந்தார். அப்பகுதிக்கு இருசக்கர வாகனத்தில் வந்த மணிகண்டன் மற்றும் பாலகிருஷ்ணன் ஆகியோர் பாப்பாத்தியை கீழே தள்ளிவிட்டு ஆட்டை திருடி சென்றனர். இந்நிலையில் அக்கம்பக்கத்தில் இருந்தவர்கள் ஆட்டை திருடிய இருவரையும் துரத்து பிடித்து சரமாரியாக தாக்குதல் நடத்தி போலீசாரிடம் ஒப்படைத்தனர். சிமெண்டாலான வெள்ளைப்பூண்டுகள் விற்கப்படும் சம்பவம் பொதுமக்களை அச்சுறுத்தியுள்ளது. மகாராஷ்டிரா மாநிலம் அகோலா நகரத்தில்தான் இந்த அவலம் அரங்கேறியுள்ளது. கள்ளச்சந்தை கும்பல் சில்லறை வியாபாரிகள் மூலம் இந்த சிமெண்ட் வெள்ளைப்பூண்டுகளை விற்பனை செய்கின்றனர். இதனால் அதிர்ச்சி அடைந்துள்ள பொதுமக்கள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரவாயல் சாலையில் போக்குவரத்து போலீசார் 0 விபத்து திட்டம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். சென்னை மதுரவாயல் ஏரிக்கரை சிக்னலில் வாகன ஓட்டிகளின் கவனத்தை செண்டை மேளம் வாசிப்பின் மூலம் ஈர்த்து அவர்களுக்கு 0 விபத்து குறித்த விழிப்புணர்வு நோட்டீஸ் வழங்கப்பட்டது. வணக்கங்க.
வருகிற 26ஆம் தேதி சென்னை மாநகர போக்குவரத்து காவல் சம்பந்தமா ஹீரோ ஆக்சிடென்ட் இருசக்கர வாகனத்தில் போகிற எல்லாருமே தலைக்கவசம் அணிஞ்சுப்பாங்க. பின்னால் அமர்ந்திருக்கணும் தலைக்கவசம். தூத்துக்குடி மாவட்டம் இடச்சிவிளை பகுதியில் டிஎஸ்பி கென்னடி மாரடைப்பு குறித்து பேசிக் கொண்டிருந்த போது அவரது மகன் மேடையில் சேட்டை செய்த வீடியோ கவனத்தை ஈர்த்துள்ளது. மேலும் டிஎஸ்பி பேச்சை முடித்த பிறகு மகன் செல்லமாக அடிக்க கை ஓங்கியது அங்கிருந்தவர்களை புன்னகைக்க வைத்தது. ஒவ்வொருத்தருக்கும் அது ஒண்ணும் பண்ணாது பார்த்துக்கலாம்னு ஒரு கேர்லெஸ்னஸ் அப்படி இப்போ சொல்லிட்டு படுத்துட்டாங்க சார், முடிஞ்சு போச்சு சார் அப்படின்னாங்க. எடுத்துகிட்டு போகிறதுக்கு முன்னாடி இந்த டேப்லெட்டை கொடுக்கணுங்கிறது வீட்டில் உள்ள உறுப்பினர்களுக்கு, குடும்ப உறுப்பினர்களுக்கு தெரியாமல் போயிடுச்சு. ஸோ அது நாங்கள் அப்போ கொடுக்க முடியலை. ஸோ அவங்க எடுத்து கொடுக்க முடியலை. அது அந்த டேப்லெட்ஸ் ஒரு அந்த டேப்லெட்ஸ் ஒரு 3 டேப்லெட்ஸ் கொடுப்பாங்க. டாக்டர்ஸ் நீங்கள் கேட்டு கூட வாங்கிக்கலாம் அந்த டேப்லெட்ஸ். அதாவது டிஸ்பிரின் ஒரு டேப்லெட்டு, குளோபிடோஜோக்கர்னு ஒன்று, அட்ரோவாஸ்டேஷன் ஒரு டேப்லெட்ஸ். ஸோ இதில் நம்ம எல்லாருமே இந்த டிசீஸில் பாதிக்கப்படுறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கவனக்குறைவும் அந்த ஒரு அலட்சிய போக்கும் தான். இந்த அலட்சிய போக்குனால தான் நம்ம உயிரை இழந்துடுறோம். டாக்டர் அரசராஜ் அவர்களை வருக என வரவேற்கின்றோம். அவர்களும் ஒரு சில வார்த்தைகளை. மிஸ்டர் தேனி மிஸ்டர் தமிழ்நாடு ஆண் அழகன் போட்டி தேனி மாவட்டம் கம்பத்தில் நடைபெற்றது. இதில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து சுமார் 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தங்களது திறமைகளையும் உடற்கட்டமைப்புகளையும் வெளிப்படுத்தினர். வெற்றி பெற்றவர்களுக்கு கேடயங்கள், ரொக்க பரிசு வழங்கப்பட்டது. ஏராளமானோர் கலந்து கொண்டு ஆண் அழகன் போட்டியினை ரசித்தனர். குமரி மாவட்டம் கலியில் நெட்டா சாலையில் மதுபோதையில் இளைஞர்கள் சிலர் பைக் ரேஸில் ஈடுபடும் வீடியோ வெளியாகியுள்ளது. விடுமுறையில் இயற்கை அழகை ரசிக்க இருசக்கர வாகனங்களில் வந்த இளைஞர்கள் சிலர் சாலையை மறித்து நின்று கொண்டு வீடியோ எடுத்தனர். பின்னர் பிரேக் பிடித்துக் கொண்டு இருசக்கர வாகனங்களை இயக்கி ரேஸ் சென்றனர். இதுபோன்று செயல்படும் இளைஞர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கர்நாடகா மாநிலம் பெங்களூருவில் வீலிங் செய்த இளைஞர்களின் பைக்குகளை பொதுமக்கள் பாலத்திலிருந்து தூக்கி வீசிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நெலமங்கலா பகுதியில் பெங்களூரு துமகூரு தேசிய நெடுஞ்சாலையில் வீலிங் செய்த இளைஞர்கள் வாகன ஓட்டிகளை அச்சுறுத்தி வந்தனர். இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் இளைஞரை மடக்கி பிடித்து இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்தனர். பின்னர் பாலத்திலிருந்து அவற்றை கீழே தூக்கி வீசினர். இந்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. சென்னை ஐஎன்எஸ் அடையாறில் உள்ள இந்திய கடலோர காவல்படை வளாகத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள அதிநவீன கடல்சார் மீட்பு ஒருங்கிணைப்பு மைய கட்டிடத்தை பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் திறந்து வைத்தார். சென்னை அடையாறில் உள்ள இந்த மையம் அதிநவீன தொலைத்தொடர்பு கருவிகள், செயற்கைக்கோள்கள் மூலம் கடற்பரப்பில் ஆபத்தில் உள்ள கடல்சார் பணியாளர்கள் மற்றும் மீனவர்களை மீட்பதற்கான ஒருங்கிணைப்பு பணிகள் ஆகியவற்றை மேம்படுத்தும் வகையில் நிறுவப்பட்டுள்ளது. இந்திய கடலோர காவல் படையின் தலைமை இயக்குநர் ராகேஷ் பால் சிகிச்சை பலனின்றி சென்னையில் உயிரிழந்தார். சென்னை வந்திருந்த பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், முதலமைச்சர் ஸ்டாலின், அமைச்சர்கள் சேகர்பாபு, ஏவாவேலு, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலாநிதி வீராசாமி, தயாநிதி மாறன், தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை ஆகியோர் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருந்த அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர். நீலகிரி மாவட்டம் கூடலூரை சுற்றியுள்ள பகுதியில் காட்டு யானைகள் நடமாட்டம் சமீபத்தில் அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் கூடலூர் அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு அருகில் மக்னா வகை காட்டு யானை ஒன்று அங்கிருந்த பலாப்பழங்கள் மற்றும் வீடுகளுக்கு முன்பாக வளர்க்கப்பட்டிருந்த வாழை மரங்கள் போன்றவற்றை சேதப்படுத்தியது. தற்போது மாணவர்கள் தங்கும் விடுதிகளின் அருகிலும் சுற்றித் திரிகின்றன. ஏதாவது அசம்பாவிதங்கள் நடப்பதற்கு முன்பு யானையை உடனடியாக வனப்பகுதிக்கு விரட்டியடிக்க அப்பகுதியினர் கோரிக்கை வைத்துள்ளனர்.
நெல்லை மாவட்டம் அம்பை அருகே அறுவடைக்கு 10 நாட்களே உள்ள நிலையில் நெற்பயிர்களை இலை சுருட்டு புழு தாக்கியுள்ளதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். ஜமீன் சிங்கம்பட்டி, அயன் சிங்கம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் 200 ஏக்கருக்கும் மேல் நெற்பயிர் பயிரிடப்பட்டுள்ளது. அறுவடைக்கு 10 நாட்களே இருக்கும் நிலையில் கடந்த ஒரு வாரமாக இலை சுருட்டு புழு தாக்குதலால் நெற்பயிர்கள் சேதமடைந்து நெல்மணிகள் கீழே விழுந்து வருகின்றன. இதனால் கவலை அடைந்துள்ள விவசாயிகள் வாங்கிய கடனை அடைப்பதற்கு வழி தெரியவில்லை என்றும் அரசு தங்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். உதகையில் மழை தாக்கம் குறைந்து இதமான காலநிலை நிலவுவதால் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளனர். கனமழையால் கடந்த வாரம் முழுவதும் சுற்றுலா பயணிகளின் வருகை குறைந்து காணப்பட்ட நிலையில் தற்போது மழை குறைந்து விட்டதால் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது. உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் குவிந்த சுற்றுலா பயணிகள் புல்வெளி மைதானத்தில் ஆடி பாடி மகிழ்ந்தனர். நெல்லையில் ஏழைகளின் டாக்டர் என பொதுமக்களால் அழைக்கப்பட்ட டாக்டர் கணேசன் உயிரிழந்த சம்பவம் பொதுமக்கள் மத்தியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சிறிய கிளினிக் நடத்தி வந்த இவர் ₹1 கட்டணத்தில் தனது மருத்துவ சேவையை தொடங்கி இறுதியாக ₹80 மருந்தும் மாத்திரையும் வழங்கி மருத்துவம் பார்த்து வந்துள்ளார். தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே மனநலம் பாதிக்கப்பட்ட பெண் ஒருவரை சுப்பிரமணி என்பவர் பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். குடும்பத்தினர் வெளியூருக்கு சென்று திரும்பிய நிலையில் பாதிக்கப்பட்ட பெண் நடந்ததை கூறியுள்ளார். குடும்பத்தினர் அளித்த புகாரின் பேரில் சுப்பிரமணியை கைது செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தற்போது பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே வெம்பக்கோட்டை வைப்பாற்றின் வடகரை பகுதியில் 3ஆம் கட்ட அகழாய்வு பணி கடந்த ஜூன் மாதம் துவங்கி நடைபெறுகிறது. இந்த நிலையில் அகழாய்வு பணியின் போது புள்ளிகள் பொறிக்கப்பட்ட சுடுமண் முத்திரை, சுடுமண் விளக்கு, கல்பந்து, சில்லுவட்டு ஆகியவை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. தற்போது வரை 30 சுடுமண் முத்திரை கிடைக்கப்பெற்றுள்ள நிலையில் இதன் மூலம் முன்னோர்கள் வாணிபத்தில் ஈடுபட்டதும் கல்பந்தை கொண்டு விலங்குகளை வேட்டையாட பயன்படுத்தி இருக்கலாம் என தொல்லியல் ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். சென்னை பெரும்பாக்கத்தில் கிளினிக்கல் குளோபல் மருத்துவமனை இயங்கி வருகிறது. இந்த மருத்துவமனையில் 2500 செவிலியர்கள் ஒன்றாக இணைந்து அவர் நர்சஸ், அவர் ஃபியூச்சர், தி எக்கனாமிக் பவர் ஆஃப் கேர் என்ற வாசகத்தின் வடிவத்தில் நின்றும் ஒரே நேரத்தில் அந்த வார்த்தைகளை கூறி உறுதிமொழி எடுத்தும் ஐன்ஸ்டீன் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளனர். இந்த சாதனைக்காக ஐன்ஸ்டீன் உலக சாதனை புத்தகத்தின் சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் வேளாண் துறை ஊழியரிடமிருந்து நூதன முறையில் பணம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் குறித்து சைபர் கிரைம் போலீசாரிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. பழமையான நாணயங்களை சேகரிப்பது போல் தொடர்பு கொண்ட அந்த கும்பல் ஊழியர் சக்திவேலிடமிருந்து ₹45,000 பணத்தை பெற்றுள்ளது. பணம் பெற்ற சற்று நேரத்தில் அந்த கும்பல் போனை சுவிட்ச் ஆஃப் செய்ததால் தாம் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த சக்திவேல் சம்பவம் குறித்து போலீசாரிடம் புகார் அளித்துள்ளார். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்தது. சுமார் 2 மணி நேரம் வரை நீடித்த மழையால் சாலைகளில் மழை வெள்ளம் போல் பெருக்கெடுத்து ஓடியது. பேரூராட்சி அலுவலகம் முன்பாக உள்ள கழிவுநீர் வாய்க்காலில் அடைப்பு ஏற்பட்டதால் இடுப்பளவு தண்ணீர் தேங்கியது. இதனால் அறையில் இருப்பு வைக்கப்பட்ட மின்சாதன பொருட்கள் சேதமடைந்திருக்கலாம் என கூறப்படுகிறது. திருப்பத்தூர் மாவட்டம் காமராஜர் நகர் ராமக்காப்பேட்டை பகுதியில் திடீர் மழையால் திரையரங்கிலிருந்து வெளியேற்றக்கூடிய கழிவுநீர் பொதுமக்கள் வசிக்கக்கூடிய சாலையில் தேங்கி நிற்கிறது. இதுகுறித்து புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் பொதுமக்கள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டிற்கு குடிநீர் கொண்டு செல்லும் ராட்சச குழாயில் உடைப்பு ஏற்பட்டு சுமார் 20 அடி உயரத்திற்கு நீர் பீச்சி அடித்து பிரதான சாலையில் அருவி போல விழுந்தது. இதில் அவ்வழியே இருசக்கர வாகனத்தில் சென்ற 2 மதுப்பிரியர்கள் குளித்து மகிழ்ந்தனர். ஒரு கட்டத்தில் உற்சாகமடைந்த மதுப்பிரியர்கள் நடனமாடினர். இதனை அங்கிருந்த சிலர் வீடியோவாக எடுத்து சமூக வலைதளத்தில் பதிவிட தற்போது இந்த வீடியோ வேகமாக பரவி வருகிறது.
திருப்பூரில் குடிநீர் குழாய் பணிக்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில் அரசு பேருந்தின் முன்பக்க சக்கரம் சிக்கி விபத்துக்குள்ளானது. குடிநீர் திட்டப்பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் ஆங்காங்கே குழிகள் சரிவர மூடப்படாமல் இருப்பதாக கூறப்படுகிறது. திருப்பூரில் பெய்த மழையால் பள்ளம் தெரியாதபடி சாலையை ஒட்டி தண்ணீர் தேங்கியிருந்த நிலையில் அந்த வழியாக சென்ற அரசு பேருந்தின் முன் சக்கரம் பள்ளத்தில் சிக்கியது. நல்வாய்ப்பாக பேருந்து மெதுவாக சென்றதால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் பவானி அம்மன் கோவிலில் கூட்டம் அலைமோதியதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. 5வது வாரம் வழிபாட்டிற்காக ஏராளமான பக்தர்கள் கோவிலில் குவிந்ததால் பெரியபாளையத்தில் கடும் வாகன நெரிசல் ஏற்பட்டது. ஆம்புலன்ஸ் டிராபிக்கில் சிக்கிய நிலையில் காவலர் ஒருவர் நீண்ட தூரம் ஓடி சென்று ஆம்புலன்ஸ்க்கு வழி ஏற்படுத்தி கொடுத்தார். இலங்கை யாழ்ப்பாண மாகாணத்தில் உள்ள நல்லூர் கந்தசுவாமி கோயில் ஆவணி திருவிழாவின் 10ஆம் நாளில் முக்கிய நிகழ்வான மஞ்சள் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. முன்னதாக கோயிலிலிருந்து வள்ளி தெய்வானையுடன் திருத்தேரில் முருகன் காட்சியளித்தார். கனடா, லண்டன் உள்ளிட்ட பல நாடுகளைச் சேர்ந்த பக்தர்கள் விழாவிற்கு வருகை தந்து தங்கள் நேர்த்திக் கடனை செலுத்தினர். சென்னை அடுத்த பாடியில் தங்கலான் திரைப்படம் பார்த்துக் கொண்டிருந்த ரசிகர்களுக்கு இன்ப அதிர்ச்சி கொடுக்கும் வகையில் நடிகர் விக்ரம் மற்றும் இயக்குனர் ப. ரஞ்சித் திரையரங்கிற்கு வருகை தந்தனர். படத்தின் இடைவெளியின் போது திரையரங்கிற்குள் சென்ற இருவரும் ரசிகர்களிடம் கலந்துரையாடினர். இருவரையும் கண்டதும் ரசிகர்களின் ஆரவாரம் திரையரங்கை பிளந்தது. மேலும் நடிகர் விக்ரம் தங்கலான் பட பாடலை பாடி ரசிகர்களை குஷிப்படுத்தினார். முன்னதாக திரையரங்கிற்கு வந்த நடிகர் விக்ரம் மற்றும் இயக்குனர் ப. ரஞ்சித்திற்கு ஆளுயர மாலை அணிவித்தும் பிரம்மாண்ட வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஹைதராபாத்தில் நீர்நிலைகளை ஆக்கிரமித்து கட்டப்பட்ட கட்டிடங்களை இடிக்கும் பணி தொடங்கியுள்ளது. கண்டிட்பேட் ஏரி பகுதியில் நீர்நிலையை ஆக்கிரமித்து கட்டப்பட்ட 2 கட்டிடங்கள் இடிந்து தரைமட்டமாக்கப்பட்டன. இதுபோல ஏராளமான கட்டிடங்கள் விரைவில் இடிக்கப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது. இலங்கையில் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக வல்வேட்டித்துறை பகுதியில் வசித்து வரும் தமிழர்கள் தெரிவித்துள்ளனர். விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரன் ஊரான வல்வேட்டித்துறையில் பொதுமக்களுக்கு தேவையான வசதிகள் செய்து தரவில்லை என இப்பகுதியினர் குற்றம் சாட்டுகின்றனர். இதனால் செப்டம்பர் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலை புறக்கணிக்க உள்ளதாக இப்பகுதி தமிழர்கள் தெரிவித்துள்ளனர். ஜெர்மனியின் லீப்ஜிக் நகரில் நடைபெற்ற இசை நிகழ்ச்சியையொட்டி அமைக்கப்பட்டிருந்த ராட்சத ராட்டினத்தில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. ராட்டினத்தின் 2 இருக்கைகள் தீப்பிடித்து எரிந்ததால் அதிலிருந்த 4 பேருக்கு பலத்த தீக்காயம் ஏற்பட்டது. ராட்டினத்திலிருந்து கீழே குதித்தவர்களில் ஒருவருக்கு அடிபட்டு பலத்த காயம் ஏற்பட்டது. இந்த தீ விபத்தால் ஏற்பட்ட புகைமூட்டத்தில் சிக்கி 18 பேருக்கு மயக்கம் ஏற்பட்டது. அவர்கள் உடனடியாக மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். சீனா
காங்சி ஜுவாங் மாகாணத்தில் பாரம்பரிய விளக்கு திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. அமைதி மற்றும் மகிழ்ச்சி வேண்டி ஆண்டுதோறும் இவ்விழா கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி மக்கள் இரவில் வண்ணமிகு விளக்குகளை ஏற்றி ஆற்றில் மிதக்கவிட்டனர். அலங்கரிக்கப்பட்ட படகில் நின்றபடி பெண்கள் பாரம்பரிய நடனங்கள் ஆடி மகிழ்ந்தனர். மனதை கொள்ளை கொள்ளும் வகையில் நடைபெற்ற இத்திருவிழாவில் இடம்பெற்ற வான வேடிக்கைகள் மற்றும் தீப்பந்தங்களை சுற்றி நிகழ்த்தப்பட்ட சாகசங்கள் பார்வையாளர்களை பிரமிப்பில் ஆழ்த்தியது.